ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்க எல்லாரையும் ஸ்கோர் கிளவரின் டெய்லி எடிட்டோரியல் பாட்காஸ்ட்டுக்கு வெல்கம் பண்றேன். என் பேரு மலர், உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு 29th January 2026 த ஹிந்துல வந்த 2 இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் சிம்பிளா தமிழ்ல பார்க்க போறோம். இந்த எடிட்டோரியலோட ஒரு டீடைல்டு பிரேக் டவுன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் வேணும்னா எங்க எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட பிரீமியம் PDF எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ். புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இப்படி பண்ணீங்கன்னா ஒரு 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. சரி, வாங்க ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். இன்றைய முதல் எடிட்டோரியலோட டைட்டில் அபிஸ்மல் ஃபெயிலியர் ஆன் கோல்கத்தா வேர்ஹவுஸ் ஃபயர். அபிஸ்மல் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் அல்லது அப்பாலிங், அதாவது மிக மோசமான. ஸோ மிக மோசமான தோல்வி, கோல்கத்தா வேர்ஹவுஸ் தீ விபத்து குறித்து என்பதுதான் தலைப்பு. சப்டைட்டில்: The Kolkata warehouse fire is a telling indictment of the state government. Indictment அப்படின்னா a sign that a policy, system or society is bad or wrong. அதாவது ஒரு அமைப்பு தவறா இருக்குன்னு காட்டுற ஒரு அடையாளம் அல்லது ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இந்த கோல்கத்தா வேர்ஹவுஸ் தீ விபத்து மாநில அரசாங்கத்தின் மீது ஒரு தெளிவான குற்றச்சாட்டாக இருக்கு. When 14 people died in a massive hotel fire in the Burra Bazaar area of central Kolkata last April, போன ஏப்ரல் மாதம் மத்திய கோல்கத்தாவின் புர்ரா பஜார் பகுதியில் ஒரு பெரிய ஹோட்டல்ல நடந்த தீ விபத்துல 14 பேர் இருந்தப்போ, it seemed that devastating fires had become a disturbingly routine phenomenon in the city. Devastating அப்படின்னா causing great damage or suffering, அதாவது பேரழிவை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பேரழிவை ஏற்படுத்துற தீ விபத்துகள் அந்த நகரத்துல ஒரு கவலைக்குரிய வாடிக்கையான நிகழ்வா மாறிடுச்சுன்னு தோணுச்சு. The tragedy on the eve of this year's Republic Day, இந்த வருஷ குடியரசு தினத்துக்கு முந்தின நாள் நடந்த இந்த துயர சம்பவம், in which 11 are reported dead so far, இதுல இதுவரைக்கும் 11 பேர் இருந்துட்டதா சொல்லப்படுது, has only confirmed that inference, அந்த அனுமானத்தை இது உறுதி செஞ்சிருக்கு. 17 missing persons complaints have been filed, 17 பேரை காணோம்னு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, and the toll is likely to climb as agencies clear the area. மீட்பு படையினர் அந்த இடத்தை சரி செய்யும்போது பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. The bodies are charred beyond recognition. உடல்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு கருகி போயிருக்கு. And DNA tests would be required to identify them. அவங்கள அடையாளம் காண DNA பரிசோதனைகள் தேவைப்படும். The dead were mostly migrant workers from faraway places such as பூர்பா மேதினிபூர். இறந்தவங்கள்ல பெரும்பாலோர் பூர்பா மேதினிபூர் போன்ற தொலைதூர இடங்களிலிருந்து வந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். And the makeshift warehouses were their night shelters. மேக்ஷிஃப்ட் அப்படின்னா சர்விங் as a temporary substitute, அதாவது தற்காலிகமான. ஸோ அந்த தற்காலிகமான கிடங்குகள் தான் அவங்களோட இரவு தங்குமிடங்களா இருந்திருக்கு. A year ago, the hotel accident highlighted the poor fire safety aspects of inner cities of India's metropolises. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் விபத்து இந்திய பெருநகரங்களோட உள்பகுதிகளில் இருக்கிற மோசமான தீ பாதுகாப்பு அம்சங்களை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. This time, the devastating fire broke out in 2 large warehouses. இந்த முறை இந்த பேரழிவு தீ விபத்து 2 பெரிய கிடங்குகள்ல ஏற்பட்டிருக்கு. Stretched over 12,000 square feet in ஆனந்தபூர். ஆனந்தபூர்ல 12,000 சதுர அடி பரப்பளவுல இருந்த கிடங்குகள்ல. The State Fire Department has declared that the warehouses were not approved for fire safety. மாநில தீயணைப்புத்துறை அந்த கிடங்குகளுக்கு தீ பாதுகாப்புக்கான அனுமதி வழங்கப்படலன்னு அறிவிச்சிருக்கு. And had no fire safety features. அங்க எந்த தீ பாதுகாப்பு அம்சங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. One of the outlets belonged to a popular Momo eatery chain. ஒன்னு ஒரு பிரபலமான மோமோ உணவக சங்கிலிக்கு சொந்தமானது, and the second to a local decorator. இன்னொன்னு ஒரு உள்ளூர் டெக்கரேட்டருக்கு சொந்தமானது. Decorators help furnish events such as weddings. டெக்கரேட்டர்கள் கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அலங்காரம் செய்ய உதவுவாங்க. And may have stored fabrics, chairs and various accessories. அவங்க துணிகள், நாற்காலிகள் மற்றும் பல பொருட்களை அங்க சேமிச்சு வச்சிருக்கலாம். Those who escaped the fire reported foul smells and thick smoke. தீயிலிருந்து தப்பிச்சவங்க மோசமான வாசனையும் அடர்த்தியான புகையும் வந்ததா சொல்றாங்க. That can be a quick killer. அது சீக்கிரமா உயிரை கொல்லக்கூடியது. The fire raged until Tuesday afternoon.
செவ்வாய் மதியம் வரைக்கும் தீ கொழுந்துவிட்டு எரிஞ்சிருக்கு, ரிக்வயரிங் 12 engines to put it out. அதை அணைக்க 12 தீயணைப்பு வண்டிகள் தேவைப்பட்டிருக்கு. This indicates the extent of storage of flammable material. இது தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எந்த அளவுக்கு சேமிக்கப்பட்டிருந்ததுன்னு காட்டுது. And the lack of attention given to constructing the structures in a way that would facilitate efficient firefighting. மற்றும் திறமையான தீயணைப்பு பணிக்கு உதவுற வகையில அந்த கட்டிடங்களை கட்டுறதுல கவனம் செலுத்தப்படல என்பதையும் காட்டுது. சரி, அடுத்த பேராகிராஃப்க்கு போகலாம். The state agencies that generally amp up their visibility after such accidents have been reticent. பொதுவா இந்த மாதிரி விபத்துகளுக்கு பிறகு தங்களை அதிகமா காட்டிக்கொள்ளும் மாநில அமைப்புகள் இந்த முறை ரெட்டிசென்ட்டா இருந்திருக்கு. ரெட்டிசென்ட் அப்படின்னா நாட் ரிவீலிங் ஒன்ஸ் தாட்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் ரெடிலி, அதாவது பேசாம அமைதியா இருக்கிறது. Chief Minister Mamta Banerjee, who typically rushes to such spots, has not visited the site yet. வழக்கமா இந்த மாதிரி இடங்களுக்கு விரைந்து செல்லும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்னும் அந்த இடத்துக்கு போகல. Social media channels of state agencies have been silent. மாநில அமைப்புகளோட சமூக ஊடக பக்கங்கள் அமைதியா இருக்கு. It may well be that the ruling Trinamool Congress does not want to draw too much attention to the tragedy. ஆளும் Trinamool Congress கட்சி இந்த துயர சம்பவத்துக்கு அதிக கவனம் வரக்கூடாதுன்னு நினைக்கலாம். Just ahead of assembly elections. சட்டமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. A compensation of rupees 10 lakh per person has been announced. ஒரு நபருக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கு. So far, not even a perfunctory noise has been made regarding the larger issues. இதுவரைக்கும் பெரிய பிரச்சனைகள் சம்பந்தமா ஒரு perfunctory சத்தம் கூட எழுப்பப்படல. Perfunctory அப்படின்னா carried out with a minimum of effort or reflection, அதாவது கடமைக்குன்னு அக்கறை இல்லாம செய்யப்படுறது. The cause of the accident and how such tragedies can be avoided in the future. விபத்துக்கான காரணம் மற்றும் எதிர்காலத்துல இதுபோன்ற துயரங்களை எப்படி தவிர்க்கலாம் என்பது பத்தி. That such large unapproved structures with little attention to fire safety had come up at an ecologically sensitive area in Kolkata. தீ பாதுகாப்புல கொஞ்சமும் கவனம் செலுத்தாத இவ்வளவு பெரிய அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்கள் உருவானது கோல்கத்தாவோட சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியமான பகுதியில. இது நகராட்சி நிர்வாகத்தோட மிக மோசமான நிலையை காட்டுது. In what used to be the foremost city of India. ஒரு காலத்துல இந்தியாவின் முதன்மையான நகரமா இருந்த இடத்துல. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா அது கிரிட்டிக்கல். ஆசிரியர் மாநில அரசாங்கம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தோட தோல்விகளை கடுமையா விமர்சிக்கிறார். தீ பாதுகாப்பு விதிகளை மதிக்காதது, விபத்துக்கு பிறகு அரசாங்கத்தோட மௌனம், முதலமைச்சர் வராததுன்னு எல்லாத்தையும் சுட்டிக்காட்டி நிர்வாகம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்றதால இதோட டோன் கிரிட்டிக்கல், அதாவது விமர்சன ரீதியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். இந்த பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. சோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் vocabulary, idioms and phrases, phrasal verbsலாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களுக்காகவே நாங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணிருக்கோம். இதுல ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரி, வாங்க நம்மளோட ரெண்டாவது எடிட்டோரியலுக்கு போகலாம். டைட்டில்: Mature and Pragmatic on India EU FTA. Pragmatic அப்படின்னா டீலிங் வித் திங்ஸ் சென்சிபிளி அண்ட் ரியலிஸ்டிக்கலி, அதாவது நடைமுறைக்கு சாத்தியமான யதார்த்தமான. சோ முதிர்ச்சியான மற்றும் யதார்த்தமான இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து என்பதுதான் தலைப்பு. சப்டைட்டில்: India did well to negotiate a fair deal with the European Union. இந்தியா ஐரோப்பிய யூனியனுடன் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் நல்லபடியா முடிச்சிருக்கு. The Free Trade Agreement FTA between India and the European Union EU is significant. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் முக்கியமானது. Not just on account of the sizes of the economies involved. சம்பந்தப்பட்ட பொருளாதாரங்களின் அளவை மட்டும் வச்சு இல்ல, but also because it showcases Indian negotiators' skill and maturity. ஆனா அது இந்திய பேச்சுவார்த்தையாளர்களோட திறமையையும் முதிர்ச்சியையும் வெளிப்படுத்துறதாலையும் தான். When dealing with a powerful counterparty, ஒரு சக்தி வாய்ந்த கவுண்டர்பார்ட்டியுடன் கையாளும்போது. counterparty அப்படின்னா the other party in a financial, legal or commercial transaction. அதாவது ஒரு ஒப்பந்தத்துல எதிர்த்தரப்பு. India has managed to negotiate favorable terms in each of the previous 8 FTAs of the last 4 years or so.
கடந்த 4 வருஷத்துல இதுக்கு முன்னாடி நடந்த 8 FTAகளிலும் இந்தியா தனக்கு சாதகமான நிபந்தனைகளை பேச்சுவார்த்தை மூலமா பெற்றிருக்கு. But those were with much smaller economies or groupings. ஆனா அதெல்லாம் ரொம்ப சிறிய பொருளாதாரங்கள் அல்லது கூட்டமைப்புகளுடன் நடந்தது. For context, the other 8 FTAs together accounted for about 16% of India's total trade in 2024-25. ஒரு ஒப்பீட்டுக்காக சொன்னா, மத்த 8 FTAக்களும் சேர்ந்து 2024-25ல இந்தியாவோட மொத்த வர்த்தகத்துல சுமார் 16% பங்களிச்சது. While EU itself accounted for nearly 12%. ஆனா EU மட்டுமே கிட்டத்தட்ட 12% பங்களிக்குது. Under the latest deal, the EU will drop tariffs on 99.5% of the items that India exports. இந்த புதிய ஒப்பந்தத்தின் கீழ இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99.5% பொருட்கள் மீதான வரிகளை EU நீக்கிடும், with most going down to zero immediately upon implementation. அதுல பெரும்பாலானவை ஒப்பந்தம் அமலுக்கு வந்தவுடனேயே பூஜ்யத்துக்கு வந்துடும். India has given tariff concessions on 97.5% of Europe's exports. ஐரோப்பாவோட 97.5% ஏற்றுமதி பொருட்களுக்கு இந்தியா வரி சலுகைகளை வழங்கியிருக்கு. Both sides did well to address issues that were previously intractable. ரெண்டு தரப்பும் இதுக்கு முன்னாடி intractable இருந்த பிரச்சனைகளை நல்லபடியா கையாண்டிருக்கு. Intractable அப்படின்னா hard to control or deal with, அதாவது தீர்க்க முடியாத, கட்டுப்படுத்த கடினமான. India ensured that strategic agricultural sectors and dairy were excluded from the deal. முக்கியமான விவசாயத் துறைகளும் பால்வளத்துறையும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக்கப்பட்டிருப்பதை இந்தியா உறுதி செஞ்சது. The EU too managed to exclude several of its sensitive agricultural sectors. EUவும் தங்களோட முக்கியத்துவம் வாய்ந்த பல விவசாயத் துறைகளை விலக்கிக்கிடுச்சு. What stood out was how the two sides arrived at a workable solution on automobiles. ரெண்டு தரப்பும் automobiles விஷயத்துல எப்படி ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுக்கு வந்தாங்க என்பதுதான் இதுல தனித்து தெரியுது. It had been disagreements over auto and auto parts that had derailed negotiations in 2013. 2013ல ஆட்டோ மற்றும் ஆட்டோ பார்ட் சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளால தான் பேச்சுவார்த்தைகள் டீரேல் ஆச்சு. டீரேல் அப்படின்னா to obstruct the progress of, அதாவது தடம் புரளச் செய்வது அல்லது ஒரு விஷயத்தை தோல்வியடையச் செய்வது. The quota-based system now arrived at. இப்ப கொண்டுவரப்பட்டிருக்கிற கோட்டா அடிப்படையிலான அமைப்பு not only protects India's domestic manufacturers at the lower end of the price band, but also provides a big opportunity for Europe's luxury car makers. குறைந்த விலை பிரிவில இருக்கிற இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாப்பது மட்டுமல்லாம ஐரோப்பாவோட லக்ஸரி கார் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பையும் வழங்குது. Similarly, the quota-based wine tariffs, அதேபோல கோட்டா அடிப்படையிலான மது வரிகள், not only give French winemakers an opportunity, a fervent demand on their part, but also provide protections to India's burgeoning domestic industry. French மது உற்பத்தியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குறது மட்டுமில்லாம இந்தியாவோட burgeoning domestic industryக்கும் பாதுகாப்பை வழங்குது. Burgeoning அப்படின்னா beginning to grow or increase rapidly, அதாவது வேகமாக வளர்ந்து வரும். Such a mature and pragmatic approach to persistent hindrances is the way large economies must negotiate with each other. தொடர்ச்சியான தடைகளுக்கு, அதாவது hindranceஸ்க்கு இந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியான மற்றும் யதார்த்தமான அணுகுமுறைதான் பெரிய பொருளாதாரங்கள் ஒன்னுக்கொன்னு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய வழி. This is further illustrated by the mobility, defense and technology agreements that were signed separately. தனித்தனியாக கையெழுத்தான இயக்கம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் மூலமா இது இன்னும் தெளிவா தெரியுது. சரி, கடைசி பாராகிராஃப்க்கு வந்துட்டோம். That said, there are some concerns. அப்படி இருந்தாலும் சில கவலைகளும் இருக்கு. India could not negotiate any concessions under the Carbon Border Adjustment Mechanism, CBAM. Carbon Border Adjustment Mechanism இன் கீழ இந்தியாவால எந்த சலுகைகளையும் பேச்சுவார்த்தை மூலமா பெற முடியல. At the moment, this tariff applies to only 6 products. தற்சமயத்துக்கு இந்த வரி 6 பொருட்களுக்கு மட்டுமே பொருந்தும், but is designed to include all industrial goods in some years. ஆனா சில வருஷங்கள்ல எல்லா தொழில் பொருட்களையும் இதுக்குள்ள கொண்டுவர இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. The upside is that CBAM applies to all countries equally. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா CBAM எல்லா நாடுகளுக்கும் சமமாக பொருந்தும். And India has done well to negotiate a deal. மேலும் இந்தியா ஒரு நல்ல ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலமா சாதிச்சிருக்கு. Wherein any concession granted to a third country would automatically apply to it as well. அதுபடி ஒரு மூன்றாவது நாட்டுக்கு எந்த சலுகை வழங்கப்பட்டாலும் அது இந்தியாவுக்கும் தானாகவே பொருந்தும். Second, if India is to attract foreign investors looking to take advantage of a cheaper export route to Europe,
இரண்டாவதா, ஐரோப்பாவுக்கு ஒரு மலிவான ஏற்றுமதி வழியை பயன்படுத்திக்க நினைக்கிற வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இந்தியா ஈர்க்கணும்னா இட் வில் ஹாவ் டு குவிக்லி இம்ப்ளிமெண்ட் ரிஃபார்ம்ஸ் தட் என்கரேஜ் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங். பெரிய அளவிலான உற்பத்தியை ஊக்குவிக்கும் சீர்திருத்தங்களை அது வேகமா செயல்படுத்தணும். Finally, with the FTA document to be translated into 27 European languages, கடைசியா இந்த FTA ஆவணம் 27 ஐரோப்பிய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட வேண்டியிருக்கு. Before it can be cleared by each country and finally the European Parliament. ஒவ்வொரு நாடும் கடைசியா ஐரோப்பிய நாடாளுமன்றமும் அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு முன்னாடி. Actual implementation will likely take a while. உண்மையான அமலாக்கம் நடக்க கொஞ்ச காலமாகலாம். India must push for as speedy a clearing process as possible. இந்தியா இந்த ஒப்புதல் செயல்முறையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க அழுத்தம் கொடுக்கணும். Otherwise, the gains so painstakingly bargained for will be too late to offset the US tariff pain. இல்லாட்டி இவ்வளவு painstakingly அதாவது மிகுந்த சிரமத்துடன் பேரம் பேசி பெற்ற நன்மைகள் அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்ட வலியை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப தாமதமாகிவிடும். இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா அது அனலிட்டிக்கல். ஏன்னா ஆசிரியர் இந்த FTAவை ஒரு பக்கமா பாராட்டவோ விமர்சிக்கவோ இல்ல. இந்த ஒப்பந்தத்தோட நல்ல விஷயங்களை அதாவது நெகோஷியேஷன் ஸ்கில், ஃபேவரபிள் டேர்ம்ஸ் எடுத்து சொல்றார். அதே சமயம் CBAM, இம்ப்ளிமெண்டேஷன் டிலே போன்ற கவலைக்குரிய விஷயங்களையும் சுட்டிக்காட்டி ஆராய்றார். ஒரு விஷயத்த பல கோணங்களில் ஆராய்ந்து சொல்றதால இதோட டோன் அனலிட்டிக்கல் அதாவது பகுப்பாய்வு ரீதியானது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட 2 எடிட்டோரியல்ஸையும் நாம பார்த்துட்டோம். ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறுத்துங்க, போயிடாதீங்க, உங்களுக்காக ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. எங்க டெலிகிராம் சேனல்ல தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு எடிட்டோரியல் வொகாப் லீக் நடக்குது. இது எடிட்டோரியல் வொகாபுக்கான ஒரு MPL மாதிரி. அன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் வொகாபுலரிஸ்ல இருந்து ஒரு லைவ் குவிஸ் இருக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க வொகாபுலரிய கேம் மாதிரி கத்துக்க ஒரு சூப்பர் சான்ஸ் இது. சேனல்ல ஜாயின் பண்ணி வொகாப் லீக்ல கலந்துக்கோங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல சந்திப்போம். Until then, this is your Malar signing off. Take care, bye bye.